ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே ரெடி ஆகிட்டு கிளம்பியிருக்கோன்னா வெள்ளையங்கிரி போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் இயர் போகல, அதுக்கு முந்தின இயர் போட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் லாஸ்ட் இயர் போகல, இந்த இயர் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ மணி கரெக்டாக 10:30, இப்போ தான் கிளம்புறோம். வண்டி கிளம்பிருச்சு, வண்டி ஏட்டோம். ஆமாம், கிளம்பிட்டோம். நாளைக்கு காலையில் அங்கே போய் சந்திக்கலாம். ஆமாம், ஓகே. கோயிலில் இருக்கோம், சாமி கும்பிட்டு போகுமா? நேராக அங்கே கோயில் அடுத்த கோயில் தெரியல, பார்ப்போம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நாங்கள் வெள்ளையங்கிரி வந்துவிட்டோம். ஆமாம், இப்போ தான் வந்தோம். ஸோ இப்போ தான் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். பார்த்து நல்லா இருக்கா? ஸோ வேனில் வச்சு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் ட்ரெக்கிங் காஸ்டியூம் மாற போகிறோம். ஸோ நாங்கள் அடுத்து அங்கே போய் கிளம்ப பார்க்கோம். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ மேலே ஏற போகிறோம். டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் டீ குடிச்சிட்டு ஏற ஆரம்பிக்க போகிறோம். யார் யார்? ஓகே. வேனுக்கு பூரா இவர் தான் பார்த்துருக்காரு. எங்களோட தலைமை, எங்களோட ஸ்பான்சர் இவர் தான். பார்த்துக்கோங்கப்பா, இவர் தான். ஓகேவா? டன். பார்த்துக்கோங்க இவர் தான் எல்லாரும். அதுக்கு போகுமா உள்ள? மட்டுமே மலை ஏறுமாறு மலை ஏற வேண்டாம் என அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் மலை பாதி தாண்டல, இவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்குதான், அதனால பார்த்துக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் மலை முடிச்சிட்டோம். மொதல் மழை தான் வந்திருக்கு, அதுக்குள்ள ஜூஸ் குடிக்காங்க. நீங்க வச்சு என்ன செய்ய? இந்த ரெண்டாவது மலை முடிஞ்சு. ஸோ ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. மச்சான் என்ன செய்றாங்க பார்த்துக்கோங்க. தெரியுதாடா? தெரியுது. ஒரு சொம்பு என்ன? ஒரு சொம்பு என்ன? அப்படியா? இல்லை, வேற ஏதோ மாதிரி இருக்கு. அப்படித்தான் தெரியுது எனக்கு. ஓகே. ஸோ ரெண்டாவது மலையோட ஃபைனல் இது. என்ன கோவை? பாம்பாட்டி சித்தர் கோவில். ஸோ பாம்பாட்டி சித்தர் கோவில். மூணாவது மலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன இருக்குல்ல? நான் தான் ஸோ ஃபோர்த்து மலை முடிஞ்சு. நாக்கு முடியல. தயவுசெய்து வர்றவங்க மத்தியானம் வராதிங்க, நைட்டில் ஏறிட்டு காலையில் இறங்குங்க. வெயில் ஓவராக இருக்குது. ஃபோர்த்து மலை முடிய போது. ஃபிஃப்த்து மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபிஃப்த்து மலையை காட்டுறேன். மணி 11 தான் ஆகுது. வெயில் கொடூரமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5வது மலை வந்துட்டுருக்கோம்.
தூக்கமாக வருது அப்படின்னு சொன்னேன், தண்ணி அடிச்சு விட்டான் மூஞ்சில். ஸோ அந்த 4 மலையை விட இந்த 5வது மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாமே கொஞ்சம் அதிக கடை ரோடு மாதிரி சமதளமாக இருக்கும், கடை நிறையா இருக்கும். ஸோ அதனால் அந்த 5வது மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வரலாம், நம்ம நாட்டுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ 5வது மலை ஃபுல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். கேட்டுச்சா? 6வது மலை பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் கீழே இறங்கி குளிக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் 6வது மலையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, அதான் அவருக்கு போறாருல, அவர் தான் கொஞ்சம் வயசானவர், கூட்டு வர்றவர், கொஞ்சம் முதியவர், பார்த்துக்கோங்க. மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, வயசான பின்னால வர வயசானா முன்னால வர. நாங்கள் என்னைக்கும் வயசானவங்களை முன்னாடி விட்டு தான் முன்னாடி வரோம். அதே தான் கேளுங்க மக்களே, கேட்டுக்கோங்க, வயசானவங்க முன்னாடி விட்டு நாங்கள் பின்னாடி பாதுகாப்பு போயிட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் 5வது மலை முடிவு. நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த உருண்டை தான் முடியுது. ஓகேவா, வாங்க. இப்போ வந்து 6வது மலை கீழே இறங்க போகிறோம். அப்படியே கேமரா ஜூம் பண்ணி காட்டுங்க, கோயில் தெரியும். பாதம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதான் 7வது மலை. 7வது மலை உச்சி அதுதான். அப்படியே பாதம் சிக்ஸாக்கில் போகும், நல்லா நேராக ஏறும், நல்லா இருக்கும், அருமையான காட்சியாக இருக்கும். வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே தான் குளிக்கணும். ஆண்டி சுனை இது பேர். ஸோ இங்கே குளிச்சுட்டு தான் மேலே போகணும். இங்கே குளிக்க போயிட்டாங்கலாம். நான் குளிச்சுட்டு வரேன். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு, சாமி மூட போகிறோம். ஆனால் இது 7வது மலை கிடையாது, இது 6வது மலை. இன்னொரு மலை என்று மேலே ஏறணும். தண்ணி எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லை. தண்ணி மட்டையை கிளப்பிடுச்சு, ஐஸ் வாட்டருக்கு மேலே அப்படி ஆளுகளை உரைய வச்சிருச்சு. பாருங்க, கையெல்லாம் வருது, இப்படி சிவந்துருக்குது. ஸோ 6 மலை முடிஞ்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆமாம் கிளம்பியாச்சு. பாருங்க, தெரியும் அப்படிக்கா 7வது மலை ஸ்டார்டிங்கு. எவ்வளோ பேர் போகிறாங்க பார்த்துருங்களா? ஸோ நாங்கள் அந்த ஏஜுக்கு போகிறோம். அந்த ஏஜுக்கு போகிறோம். பேக் கேமரா அந்த விவோ காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து அந்த எஜ்ஜுக்கு போனோம். இப்போ இடிச்சுக்கிட்டே நிற்காரு மச்சான். ஸோ ஆல்மோஸ்ட் 7 மலையும் முடிஞ்சிச்சு. ஸோ சிறப்பான தரிசனம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். கீழே நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டும் கீழே இந்த இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே அப்படியே உட்காந்தாச்சு. மணி வந்து கரெக்டாக இப்போ 2:30. கீழே பயங்கரமாக வெயில் அடிக்குது, பட் ஆனால் இங்கே பயங்கரமாக குளிருது. ஸோ 7 மலை முடிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதான் வியூ. பின்னாடி இருக்குது, இங்கே இருக்குது கோயில். எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. நான் மேலே உட்காந்துட்ருக்கேன். வேறு லெவலில் கிளைமேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு அவ்வளோதான், இறங்கியாச்சு. அவன் தான் கடைசி, அந்த வாரம் பார்த்தீங்களா, அவன் தான் கடைசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வந்துட்டோம். 6 மணிக்கெல்லாம் கீழே இறங்கிட்டோம். இப்போ மணி 8. இப்போ வந்தது என் மச்சான் தான் வந்திருக்காரு. இப்போ ரொம்ப லேட் ஆகிருக்காங்க. நான் 6 மணிக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். என் மச்சான் லேட் ஆகிட்டான்னு சொன்னேன்.
வரவே தலையாட்டு நாங்களாம் 6 மணிக்கு வந்து தூங்கிட்டோம், ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய். காலையில் போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனோம் எல்லாரும். வெந்து நுந்தி நூல்ஸாக வந்து அப்படி பார்த்தா நாங்கள் 5:30க்கு இறங்கிட்டோம். இவர் தான் இப்போ தான் வந்தார். இவரானது லேட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. பாய். இதோட வீடியோ முடிஞ்சு. வீடியோ எடுக்கண்டா. எனக்கு சாப்பாடு ஒன்றுமே மச்சான் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. எதுவுமே வரல, வெறியலையா இருக்கு.